வாங்க நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக வந்து பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். பூண்டு பல் ஒரு 5 எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் தோல் உரித்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் அப்படியே போட்டுடலாம். நல்லா இது கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். நல்லா ப்ரௌனாக வதங்க வேண்டாம். நம்ம திருப்பி இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் மசாலா. அதனால் கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இல்லை வெங்காயம் நல்லா பாதி வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். தக்காளிங்க நல்ல பெரிய தக்காளி 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இதையும் கூட போட்டு அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். நெத்திலி மீன் 1/2 கிலோ வாங்கி சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு வைக்கிறதுக்காக கடாய் வச்சுருக்கேன். அடுப்பில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. தாளிக்கிறதுக்காக வெந்தயம், பெரிய வெங்காயம் பெரிய நறுக்கி போட்டுருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஏற்கனவே ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம். அதை நல்லா வதக்கி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. எப்போவுமே மீன் குழம்பு வைக்கிறப்போ வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம வர வெங்காயம் தக்காளி புளி மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் வெங்காயம் கூட இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசனைக்கு. இது நல்லா வதங்கிட்டு இது அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிங்க. இதை அப்படியே ஊற போட்டுடலாம். இதை அப்படியே மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெங்காயம் வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே இதையும் வதக்கிடுவோம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்சியில் வந்து இது அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினது அதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா அப்படியே எண்ணெயில் வதங்கிட்டோம்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா எண்ணெய் கசிந்து வரணுங்க. அந்த அளவுக்கு இதையே நம்ம வதக்கணும். வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுது.
மிக்சியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி புளி எல்லாம் கரைச்சி அப்படியே ஊற்றிடலாம். இதை நல்லா திக்காக கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள். இப்போ நெத்திலி மீனை அப்படி போட்டுடலாம். சூப்பராக ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நல்லா ரெடி ஆகிடும் உடனே. எல்லாம் வதக்கி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் மசாலா. நெத்திலி வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். சூப்பராக வெந்துடும் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடும்.